நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்த லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ரெமிடிஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு 3 ஃபென்டாஸ்டிக்கான ரெமிடிஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 ரெமிடியுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது மந்த்லி ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நான் ஏதாவது ரெமிடி சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ரெமிடியை சூஸ் பண்ணிவிட்டு அதை ரெகுலராக பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு 2 to 3 monthsக்கு. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹேர் க்ரோத் ரெசிபியை நீங்கள் 1 month ஒரு ரெமிடி யூஸ் பண்ணுங்கள், அடுத்த மந்த் இன்னொரு ரெமிடி, அதுக்கு அடுத்த மந்த் இன்னொரு ரெமிடி அப்படின்னு நீங்கள் ரொட்டீனில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல விஷயமா தான் உங்களுடைய ஹேருக்கு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் செம்பருத்தி பூவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பஞ்சுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே செம்பருத்தி ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நடுவில் இருக்க இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடணும். ஜஸ்ட் அந்த பெட்டல்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளார் எடுத்து மொத்தமாக அப்படியே மற்ற பூ மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு பஞ்சாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லீவ்ஸையும் பஞ்சாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அண்ட் செம்பருத்தியை நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதில் வெள்ளை கலரில் அந்த ஒரு பூச்சி இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதோட உங்கள் ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலையில் அலர்ஜிஸ்லாம் வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு அந்த லீஃபையும் ஃப்ளாரையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் அந்த ரெமிடி வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கா இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட் கொடுக்க போதா அப்படின்றதுல இருக்குது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோவேரா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆலோவேரா தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ உங்கள் தலை வந்து ஹீட்டாக இருக்கிறனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஆலோவேரா கூல் பண்ணிவிட்டு உங்களுடைய டேண்ட்ரஃபையும் கிளியர் போடும் அண்ட் அந்த ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட கறி லீவ்ஸ் அண்ட் கோகோனட் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கான ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கோகோனட் துருவல் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கோகோனட் பாலாக இருக்கட்டும், அதாவது தேங்காய் பாலாக இருக்கட்டும், தேங்காய் துருவலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து மொத்தமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுடைய ஹேர் க்ரோத் பேக்காக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேக்கை உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes அப்படியே வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ மைல்டான ஷாம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ரெமிடிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேரம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெமிடியோட எஃபெக்டையும் சேர்த்து எடுத்துரும் இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆல்வேஸ் மைல்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லது நான் கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன், இதே யூஸ் பண்ணி நான் பழகிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெமிடிஸ் போடுறப்போ மட்டுமாச்சும் கொஞ்சம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ், இந்த பேக்கை நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் க்ரோத் அப்படின்றது நல்லாயிருக்கும். உங்களுடைய ஹேர் வந்து நல்ல பிளாக்காகவும் நல்ல வால்யூமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லாமல் தலைக்கு வேறு ஏதாவது ஒரு மூலிகை ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெமெடிக்கு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆயில் உங்கள் தலைக்கு என்ன ஆயில் தேவையோ அந்த ஆயிலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வெந்தயம் அண்ட் கருஞ்சீரகம் இந்த ரெண்டுத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 cup வெந்தயம் எடுத்து தனியாக வந்துட்டு ஒரு நார்மலான பேனில், ட்ரை பேனில் போட்டு ஹீட் பண்ணி கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/2 cup கருஞ்சீரகத்தையும் இந்த மாதிரி ட்ரை பேனில் கொஞ்சமாக ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம பொடியாக திரிக்க போகிறோம். திரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக கோகோனட் ஆயில் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஆயிலை ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த 2 பொடி நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தய பொடியாக இருக்கட்டும், கருஞ்சீரக பொடியாக இருக்கட்டும், இந்த 2 பொடியும் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஓரளவுக்கு அந்த பொடி வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடுங்க. ஸோ இதுவுமே நல்லா அந்த கறி லீவ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல, நல்லா பொரிஞ்ச ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறட்டும். ஸோ கறி லீவ்ஸை போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ணுங்கள். கூல் பண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணலாம், மசாஜ் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தலைவலிலாம் இருக்குது அப்படின்னா அந்த டைம் கூட இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் பேசிஸில் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வித்தின் 15 daysல உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ தலைமுடியோட வளர்ச்சிக்கு ஜிஞ்சர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு ஜிஞ்சர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஹேர் கேர் ரெசிபியில் இந்த ஜிஞ்சர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது இப்போ வழக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு, நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கு அது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜிஞ்சரை நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிராம்பு.
ஸோ கிராம்பு வந்து கொஞ்சமாக எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிராம்பை டைரெக்டாக பவுடர் பண்ண முடியல அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த நார்மலான ட்ரை பேனில் கொஞ்சமாக ஹீட் பண்ணிங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம், ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ண போகிறீங்களோ கோகனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு அது ஓரளவுக்கு ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த கிரேட்டட் அல்லது கிரைண்ட் பண்ண இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த கிராம்பு பவுடர் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளே போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த ஆயிலோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு தனியான கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷான கண்டெய்னரில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஹேர் ஆயிலாக இருக்க போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அல்லது நான் ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன் ஆயில் அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் பேசிஸில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 ரெமடிஸுமே வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ 1 மந்த் ஒரு ரெமடி எடுத்துக்கோங்க, செகண்ட் மந்த் இன்னொரு ரெமடி, தேர்ட் மந்த் இன்னொரு ரெமடி அப்படின்னு மாற்றி தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்க, அல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஹேர் வந்து பிளாக்காகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும், நல்லா பவுன்ஸியாக வால்யூம்னஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 ரெமடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பெண்ணால நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். அபிமா வந்து நாங்க போனாலே கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க, வெற்றி வந்து காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. டேஸ்ல போட்டோ ஷூட் எடுக்கும் போதே சேம் ஆப்டா 10 பொருத்தமும் கரெக்டா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எதுன்னா இது மாத்திக்கோ பாப்பா, இது இப்படி பண்ணு பாப்பா அப்படின்னா கொஞ்சம் மம்மி எனக்கு அப்படி வராது, நான் பண்றதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னுவா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மங்கள் மகாராணி எங்கே தாங்கள் இங்க தஞ்சையில், ஏன் நீ கவலைப்பட்டேன், வாருங்கள் அமருங்கள், அங்க வீடு கடெல்லாம் செழிப்பாக உள்ளதா, மக்கள் எல்லாம் நலமோடு இருக்கிறாரா, இருங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு அது எடுத்து வருகிறேன். காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி, ஏ உசிறு உசிறு தார கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீல்